வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். தலைவர் செய்த உதவிகள், அத கொஞ்சம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு. நானும் தேடுனேன். தேடுறேன் வந்துகிட்டே இருக்கு புதையல் மாரி. என்னடா இது! நான் ஒரே வீடியோல போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் முடியல. நெறைய இருந்துச்சு. அதுல 1, 2 செலக்ட் பண்ணி, சரி இத ஃபர்ஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெறைய அந்த அந்த ஃபைல் ஃபில் பண்ணி போயிட்டே இருக்கு. இன்னும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வீடியோஸும் இருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோஸ் வர காலத்துக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர் கட்டிங்ஸ் நெறைய இருக்கு. ஸோ பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்பவே இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாப்லயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருந்துச்சு. ஸோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இது அ ஆரம்ப காலகட்டத்தில 1980ஸ்ல உள்ளது இது. இதுல என்ன அப்டின்னா, அந்த குமரி மாவட்டம் இருக்கு இல்லையா? ஸோ குமரி மாவட்டமா கன்னியாகுமரின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ குமரி மாவட்டத்துல வெள்ள சேதம் வந்துச்சு 1980கள்ல. ஸோ அப்போ அவர் குடுத்த இதுதான் 1980கள்லலாம் 1,00,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட் தான். இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. 1,00,000 தான் குடுத்தாரா? அப்படின்னு கூட கேட்கலாம். 1980ஸ்ல 1,00,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை தான். ஸோ அது இவர் பண்ணியிருக்காங்க. 1980ஸ்ல அதுக்குண்டான பேப்பர்ல வந்த நியூஸோட பேப்பர் கட்டிங் தான் இது. அதுக்கப்புறம் 1984 1983, 84 டைம்ல தான் ஸ்ரீலங்கால தமிழர்களுக்கும், சிங்களர்களுக்கும் அந்த போர் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. ஸோ சிங்களவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய தமிழர்கள கொன்னு குவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான இதுல கூட அந்த பேப்பர் கட்டிங்ல கூட சைட்ல அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த தமிழர்களை கொன்னு அவங்கள அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ இதுல போட்டிருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தலைவர் அப்படின்னு சொன்னா, தமிழர், ஈழத்தமிழர்கள் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா? இங்க நமக்கு அகதிகளா இங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா முதல்ல குரல் கொடுத்த நடிகர் நம்ம தலைவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழர்களுக்கு நாங்க அவங்களுக்கு ஆதரவா நான் எது வேணா செய்ய காத்திருக்கேன் அப்படிங்கிற மாரி அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இலங்கை அரசை எதிர்த்து போராட்டத்தில் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்போ 1984ல. ஸோ 1984ல உண்ணாவிரதமும் ரசிகர் மன்றம் சார்பில் நடத்தப்பட்டுச்சு. அதுக்குண்டான போட்டோ தான் இதுல கொடுத்திருக்காங்க. அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கிற டைம்ல அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து முடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. ஸோ அதையும் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதுல இவர் 1983, 84ல என்ன அந்த இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இதுல போட்டிருக்காங்க. தமிழர்கள், அதுதான் நீங்க நோட் பண்ணணும். இலங்கைய இருந்தாலும் கூட தமிழர்கள் அவங்க. சரியா? இது அடுத்தது என்னன்னா 1987ல இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தலைவருடைய மன்றத்தை சேர்ந்தவர்கள் பின்னாடியே வாக்கிங் போயிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்பலாம் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிட்டு நான் பெரிய இது வரைக்கும் யாருமே ஓடினதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அமைச்சர்கள் நிறைய பேர் ஓடிருக்காங்க. 3 கிலோமீட்டர்லாம் சாதாரணமா தான் ஒரு விஷயம் தான். ஆனா அந்த காலகட்டத்துல நம்மளுடைய ரசிகர் படையில இருக்கக்கூடியவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, அது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ரீட் பண்றேன். 1983ஆம் ஆண்டு முதல் இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையே இன பிரச்சனை பெரிய பூகம்பமாக தலை தூக்கியது. எண்ணற்ற தமிழர்கள் உயிரிழந்தனர். பல தமிழ் மக்கள் சொத்து சுகத்தை இழந்து உயிருக்கும் உடைமைக்கும் பயந்து நாளுக்கு நாள் தமிழகத்திற்கு அகதிகளாக வந்து கொண்டு இருந்தனர். அச்சமயத்தில் இலங்கை தமிழர்களுக்காக நமது ஆருயிர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசிடம் 25,000 ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். அந்த காலத்துல 25,000 அப்படிங்கிறது 1983, 84 காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய தொகை தான். ஸோ அது ஃபர்ஸ்ட் அரசாங்கத்துக்கு ஒரு ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்கும் இல்லையா? இன்னைக்கு கூட ரிலீஃப் ஃபண்ட்ல அவர் நிறைய கொடுக்குறாரு. ஒரு டிசாஸ்டருக்கும். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இது 1983ல அதாவது அகதிகளாக வர்றாங்கல்ல, அவங்களுடைய நல்வாழ்வுக்காக தமிழக அரசு கிட்ட 25,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. மேலும் அவர் கொடுத்த
பத்திரிகை அறிக்கையில் இது போன்ற சம்பவங்கள் இலங்கையில் மேலும் நீட்டித்தால் இலங்கை தமிழர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க கோரி நானே முன்னின்று தலைமை வகித்து போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்ப சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில் இலங்கை தமிழர்களுக்காக சென்னை மன்றத்தினர் உண்ணாவிரதம் இருந்த போது உண்ணாவிரதத்தை அண்ணன் முடித்து வைக்கும் போது பேசியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல அதாவது உண்ணாவிரதம் இருந்தாங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா. சோ அதை முடிக்கும் போது அந்த ஒரு போட்டோ எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நியூஸ்லயே வந்தது இல்லையா. சோ அப்பவே வந்துட்டு நான் வந்து போராட்டத்தில் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்பவம் என்ன, இது வந்து பின்னாடி நோக்கி நடந்திருக்காங்கல்ல, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து நடந்து செல்வது என்பதே கொஞ்சம் சிரமமான காரியம்தான். இதே சமயத்தில் நமது ரஜினிகாந்த் மன்றத்தை சேர்ந்தவர்கள் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் பின்னோக்கியே நடக்கின்றனர் என்றால் அது எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும். ஆனால் நம் மன்ற மறவர்களோ பயணத்தை சிறப்புடன் முடித்திருக்கின்றனர். இப்பயணம் எதற்காக, என்ன காரணத்திற்காக என்பதை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேராலே கொடுத்திருக்காங்க. சோ அதை தொடர்ந்து 1983 என்ன நடந்துச்சு, சோ இதுக்குதான் வந்துட்டு அவங்க வந்து பின்னோக்கி நடந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். என்னால அதை இமேஜின் பண்ணவே முடியல. எனக்கு வந்து இந்த நியூஸ் இது வரைக்கும் தெரியாது. நான் வந்து இப்ப தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நியூஸே கிடைச்சிருக்கு. 40 கிலோமீட்டர் நம்ம கழுகு படையில இருக்கிறவங்க, இப்ப நம்ம கழுகு படைன்னு சொல்றோம். சோ அந்த காலத்துல இருந்தவங்க அவங்க வந்து 40 கிலோமீட்டர் பின்னாடி எப்படி நடக்க முடியும்? 4 அடி நடந்தா விழுந்துருவேன். பின்னாடி 40 கிலோமீட்டர் வந்து பின்னாடி நடந்திருக்காங்க. கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் பின்னாடியே நடந்து போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அராஜக செயல், அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமா பின்னோக்கி நடந்து போயிருக்காங்க. சோ இது வந்து 1987 வந்து நடந்திருக்கு. 1983லயே வந்துட்டு அந்த தமிழர்களுக்காக வந்து தலைவர் வந்து நிதி கொடுக்கறதோ அவங்களுக்கு உதவி செய்யறதோ அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இது 87 இந்த இது வந்து ரசிகர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு 1980கள்ல ஃபுல்லா வந்து இவர் வந்து இலங்கை தமிழர்களுக்கு நிறைய உதவிகளும் செஞ்சிருக்காங்க. அது தவிர இவரே கை செலவுல இருந்து கையில இருந்து காசு போட்டு அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்து அந்த இங்க அகதிகளா வந்தாங்க இல்லையா, அந்த தமிழர்களுக்கு தேவையான உணவு, உடை, அந்த என்னெல்லாம் தேவைப்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வந்துட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. போராட்டம் நடத்துறது அது மட்டும் இல்லாம அங்க இருந்து இங்க அகதிகளா தமிழர்கள் வராங்கல்ல, சோ அவங்களுக்கும் உணவு, மத்தபடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள், ட்ரெஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தலைவர் மன்றத்துல இருந்து கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் தான் இதுவும். சோ அது வந்து அந்த காலத்துல நடந்தது, 1980கள்ல நடந்தது இது எல்லாமே. சோ 1980கள்ல அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இலங்கையில நடந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அங்க இருக்கிற தமிழர்களுக்கு ஆதரவாகவும் அங்கிருந்து இங்க அகதிகளா வந்தவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு அது சம்பந்தமான பேப்பர் கட்டிங்ஸ் தான் இப்ப வந்து நான் காமிச்சேன். 1990கள்ல வந்து இங்க கடலூர் பகுதியில வந்து வெள்ள பாதிப்பு வந்தது. கடலூர், குமரி மாவட்டம் இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு வெள்ளம் நிறைய வந்து பாதிப்புகள் அதிகமாக இருந்தது. அதுக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுல எல்லாமே வந்து என்னன்னா, இங்க இருந்து நம்பிக்கையான ஆட்கள் மூலமா தலைவர் அனுப்பி வைப்பாரு. தலைவர் வந்து எந்த பிக்சர்லயும் இருக்க மாட்டார், நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து அவங்க நம்மளுக்கு தெரியும், தலைவர் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்களை அனுப்பிதான் எல்லா வேலையுமே வந்து செய்ய வைப்பாங்க. அங்க நம்பிக்கையான ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சோ அவங்க மூலியமா தான் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ இதுவும் அப்படிதான். ரஜினிகாந்த் அனுப்பிய 20 லட்சம் நிவாரண உதவி கடலூர் பகுதி மழை பாதிப்புக்கு இது வந்து அனுப்பியிருக்காங்க. இது 1990கள்ல நடந்தது. இதுலயே வந்துட்டு நிறைய போட்டிருக்காங்க. 20 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் கடலூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் மன்ற மாநில தலைவர், இது நம்ம தலைவர் செய்யறது போக மன்றத்துல இருந்து தனியா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அதுதான் இதுல வந்து போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளம் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். இதனை அறிந்த நடிகர் ரஜினிகாந்த் தன் சொந்த செலவில் இருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண பொருட்களை கடலூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் மன்ற மாநில தலைவரும் ரஜினிகாந்த் செயலாளருமான சுதாகர் பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு பாய், பெட்ஷீட், சேலை உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது மாவட்ட தலைவர் பெரியசாமி, செயலாளர் ரஜினி பிரபாகர், பொருளாளர் ரஜினி மூர்த்தி, துணை தலைவர் ரவி, ரஜினி விக்னேஷ்,
ரஜினி மாலிக், ரஜினி முருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து போட்டிருக்காங்க. அதாவது தலைவருடைய ரசிகர்களா இருக்கக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் விரும்புறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெயருக்கு முன்னாடி தலைவரோட பேரை சேர்த்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அந்த காலத்துல இருந்து அது ஒரு பழக்கமா வந்து வந்திருக்கு. இப்ப கூட நிறைய பேர் வந்து தலைவருடைய பேரை வந்து சேர்த்து போட்டு நேம் போடுறது நானே வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பார்த்திருக்கேன். நிறைய பேர் ரஜினி அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டு அதை ஐடியே வந்து அப்படிதான் வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நடிகருக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். தலைவருக்கு அப்புறம் தானே நடந்திருக்கலாம். தலைவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து தலைவர் கொடுத்து வச்சவரா இல்ல தலைவருக்கு வந்து தலைவர் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோமா அப்படிங்கிறது தெரியல. 1991 இது வந்து 100 அனாதை குழந்தைகளை காப்பாற்றி வாழ்வு கொடுத்து வருவது வெளியே தெரிவதில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீண் விளம்பரம் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டேன். ஏதோ என்னால் முடிந்த நல்ல காரியம். மனிதன் என்பவன் மற்றவர்களுக்கு உபயோகப்படுபவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. இது வந்து 1991 100 அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு செலவு பண்ணிருக்காங்க. அந்த 100 அப்படிங்கிற எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தலைவர் வந்து விளம்பரம் பண்ணிக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து சுலபமா கேக்குறாங்கல்ல, தமிழர்களுக்கு என்ன பண்ணீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. ஏன் அப்படின்னா தலைவர் எதையுமே விளம்பரம் பண்ணிக்கிறது இல்ல. அதுதான் வந்து இதுல விஷயம். இதுல வந்து இன்னொரு பேப்பர் காட்டிங்கள தலைவரே அறிக்கை கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு. விளம்பரம் இல்லாம செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு தலைவர் கொடுத்த அறிக்கையும் பேப்பர் கட்டிங்ல இருக்கு, வருது, காமிக்கிறேன். ஓகேவா? 1992 வந்து நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதுல வந்து என்னன்னா தலைவர் பேரை போட்டு 5 லட்சம் ரூபாய் உதவி கொடுத்திருக்காங்க வெள்ள நிவாரணத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா நம்ம நெல்லை மாவட்டம், எங்க ஊர் நெல்லை, குமரி, வஉசி மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வஉசி மாவட்டம் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை தான் வந்துட்டு வஉசி மாவட்டம் 1997க்கு முன்னாடி 1997 தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம். சோ அதுக்கு முன்னாடி வந்து வஉசி மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கே இது புது நியூஸ் தான். சோ அப்போ வந்து உள்ள நியூஸ் இது. நான் தேடின வரைக்கும் இது வந்து 1992 நடந்தது அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. சோ இந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நெல்லை, குமரி, வஉசி மாவட்டங்களில் சமீபத்தில் புயல் மழை காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. பலத்த உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது குறித்து சென்னையில் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் நெல்லை மாவட்ட ரஜினிகாந்த் மன்ற தலைவர் கதிர்வேல் பழனி, ரஜினி ரசிகர் இரத்த தான கழக நிறுவனர் திருமாவளவன், சிதம்பரனார் மாவட்ட பொறுப்பாளர் ஜேம்ஸ், குமரி மாவட்ட நிர்வாகி விஜயபோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ரஜினிகாந்த் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அனுமதி அளித்தார். ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற பொறுப்பாளர் சத்யநாராயணன் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு சென்று உதவிகளை வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்துல பெருசுதான். ஒரு இடத்துல பாதிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ரசிகர் மன்றங்களை வந்து கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன தேவையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மன்றங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்க இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூட்டு வந்து ஆலோசனை பண்ணி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பண்ணியிருக்காங்க. எத்தனை நடிகர்கள் இது வரைக்கும் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்லாம் நிறைய வந்து உதவி பண்ணியிருக்காங்க. சிவாஜி அவர்கள்லாம் வந்து அந்த அந்த வெள்ள பாதிப்போ இல்ல வந்து ஏதாவது இயற்கை ஏதாவது பாதிப்போ ஏற்படுற நேரத்துல எல்லாம் அவங்க வீட்டுல வந்து பயங்கர சமையலாம் நடக்கும் பெருசா. அதுக்கெல்லாம் வந்து நான் நிறைய போட்டோஸ் பார்த்திருக்கேன். சோ சாப்பாடு கொடுக்கறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து சிவாஜி அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் நான் வந்து நிறைய பார்த்திருக்கேன். சோ அவங்க எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. சோ இப்ப இருக்கிற நடிகர்கள்லாம் நிறைய பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தலைவர் வந்து எந்த பாதிப்பா இருந்தாலும் உடனே வந்து ரசிகர் அந்த ஏரியால இருக்க ரசிகர் மன்ற தலைவர்களை கூப்பிட்டு ஏரியாக்கு என்னப்பா நம்ம செய்யலாம், இது செய்யலாமா, ஓகே இந்த ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க, இதை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒதுக்கி அமௌண்ட் ஒதுக்கி நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருவார். அதுக்கு மேக்சிமம் வந்து சத்யநாராயணன் அவர்கள் தான் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போவாங்க உதவி பண்றதுக்கு. தலைவர் எங்கேயுமே நேர்ல போய் பண்றது இல்லை, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா 1991 வந்து கன்னடால வந்து தமிழர்கள் மீது தாக்குதல் நடந்துச்சு. எத்தனையோ பேர் வந்து நம்ம சொல்றோம் தலைவரை வந்து கன்னடக்கார நீ வந்து இங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க இல்லையா. சோ இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். 1991 காலகட்டத்துல வந்து கர்நாடகால வந்து நிறைய பெரிய ஒரு
கலவரமே நடந்துட்டு இருந்துச்சு. அங்க வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் நடந்தது. தமிழர்கள் நிறைய பேர் அங்க வந்து தாக்கப்பட்டாங்க. தாக்கப்படும் போது தலைவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாரு. தமிழர்கள் மேல கை வைக்க கூடாது அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் விட்டாங்க. சோ அதுக்கப்புறமும் வந்துட்டு இது நீடித்தா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு அவர் வந்து அறிக்கையா வெளியிட்டாரு. அதுக்கு என்ன அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கலாம். தமிழர்கள் மீது கன்னடர் தாக்குதல், ரஜினிகாந்த் கண்டனம். கன்னடர் அட்டூழியம் நீடித்தால் ரசிகர் படையுடன் பெங்களூர் செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. இதுல வந்து ஃபுல்லா வந்துட்டு அங்க வந்து என்ன இருக்கு, என்ன மூல காரணம் அப்படிங்கறதெல்லாம் போட்டிருக்காங்க. காவிரி நீர் பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட்டின் முடிவை எதிர்த்து இம்மாதிரி வன்முறைகளில் ஈடுபடுவது கண்டும் நம் நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமையை நினைத்தும் மிகவும் சங்கடப்படுகிறேன். இதற்கு மூல காரணம் சில அரசியல்வாதிகளும் சில மொழிவெறி பிடித்த மற்றும் சில என்னமோ போட்டிருக்காங்க, எனக்கு அது சரியா தெரியல அந்த இடத்துல இருக்கிறது. அத அப்படிதான் பேசியிருக்காங்க. அதாவது மொழி வெறி பிடிச்சவங்க அவங்கதான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கலவரங்களை உண்டு பண்றாங்க. என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு முடிவு வருது. சுப்ரீம் கோர்ட் முடிவை எதிர்த்து கர்நாடகால வந்து அந்த ஒரு கலவரம் நடக்குது. அதுல வந்து நம்ம தமிழர்கள் தாக்கப்படுகிறாங்க. இது எதுல நடக்குதுன்னா, காவிரி நீர் பிரச்சனை இருக்கு இல்லையா, சோ அதுலதான் நடக்குது இந்த விஷயமே. சோ அதுல வந்து கடைசியில வந்து தலைவர் வந்து என்ன சொன்னாரு, ரசிகர்களை வந்து எப்படி நான் வந்து கூட்டு போவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கடைசியில போட்டிருக்காங்க பாருங்க, பாதுகாப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு அவர் என்ன பேசினாரு போட்டிருக்காங்க. இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இச்சூழ்நிலை இப்படியே தொடருமானால் இந்த தளபதி ரஜினிகாந்த் முன்னிலையில் ஒரு படை தமிழ்நாட்டிலிருந்து புறப்படும். கர்நாடகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழன் வீட்டிற்கு முன்னாலும் என்னுடைய படை வீரர்கள் 100 பேர் பாதுகாப்பாக நிற்பார்கள். அதற்கு என் ரசிகர்கள் என்றென்றும் தயாராக இருக்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாத்தீங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து தளபதியா இருப்பேன், என்னுடைய ரசிகர்கள் எனக்கு பின்னாடி படை வீரர்களா வருவாங்க, கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு தமிழன் வீட்டு முன்னாடியும் எங்க படையில இருக்கிறவங்க பாதுகாப்பா நாங்க நிப்போம், இத்தோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த கர்நாடக அரசுக்கு எதிராக தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இது சொல்லப்பட்டது 1992ல, 1991, 92 சமயங்கள்ல. சரியா? அப்பவே அவரு கன்னட அரசை எதிர்த்து வந்து குரல் கொடுத்திருக்கார். இதுல வந்துட்டு அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாம் நம்ம சுலபமா வந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ கர்நாடகாக்காரன், நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, சம்பாதிச்சதெல்லாம் அங்கதானே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு எல்லாம் வந்து பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. 1991லயே 92லயே வந்துட்டு கர்நாடக அரசுக்கு எதிராக வந்து தலைவர் வந்து பிரஸ் மீட் வச்சு பேட்டி கொடுத்திருக்காரு. சரியா? சோ அப்பெல்லாம் வந்து பிரஸ் மீட் வச்சு பேட்டி கொடுக்கல. நம்ம இப்ப வர மாதிரி வீடியோஸ் எல்லாம் வராது, பேப்பர்ல தான் வரும். சோ அதுதான் வந்து இது ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து 1996ல வந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், அதுல உள்ள ஒரு நியூஸ் தான் இது. ஆனா ஆக்சுவலி வந்துட்டு தலைவர் வந்து வருஷம் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத வந்து நடத்திட்டு இருந்தாரு. 1994, 95லயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது வந்து 96ல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இதுல வந்து ரஜினி நடத்திய ரகசிய திருமணம் அப்படின்னு போட்டுட்டு அதுல வந்து போட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்ற ஆண்டிலிருந்து வருடத்திற்கு 20 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைக்கும் திட்டத்தை தொடங்கி அதன் அடுத்த கட்டமாக இந்த ஆண்டு 20 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆக்சுவலி இதுல வந்து ஜோடிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தலைவர் வந்து ஜோடிகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அதுதான் உண்மையான நியூஸ் வந்து அதுதான். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி அப்ப கிடையாது. பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அவங்களுக்கு வரதட்சணை வேணும், சீர்சனத்தி வேணும், கையில காசு ரொக்கமா கொடுத்து அனுப்பணும், இத்தனை விஷயங்களும் இருந்தாதான் வந்துட்டு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏழை குடும்பங்கள்ல நிறைய வந்து இருந்தது. சோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து இதுலயுமே சொல்லியிருப்பாரு, என் சக்திக்கு உட்பட்டு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருப்பாரு. சோ அந்த வகையில இதுல வந்து வருஷத்துக்கு 20 பேருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறதுல இது வந்து 1996ல வெளிவந்த ஒரு நியூஸ். ஏழை படும் கஷ்டத்தை அறிந்தவன் நான். ஏழையாய் பிறந்தாலே கஷ்டம்தான், அதிலும் ஏழை வீட்டில் பெண்ணாய் பிறந்தால் ரொம்ப பெரிய கஷ்டம். இப்படி லட்சக்கணக்கானவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் கஷ்டத்தில் ஒரு துளியேனும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வில்தான் என் சக்திக்கு உட்பட்ட அளவு ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று ரஜினி உணர்வுபூர்வமாக குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்க. இதுல என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னா,
மணமக்களுக்கு வேஷ்டி சேலை திருமாங்கல்யம் சாப்பாடு போடுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்கள் குடித்தனம் நடத்துவதற்காக தேவையான ஸ்டீல் பாத்திரங்கள், பீரோ, கட்டில், மெத்தை, 5000 ரூபாய் ரொக்க பணம், வாட்ச், செயின், மோதிரம் என்று ஒவ்வொரு ஜோடிக்கும் 1,00,000 ரூபாய் மதிப்பிற்கு செலவு செய்து அவர்களுக்கு நிறைவான மன வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்றார். 1994-95 இதை வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நான் வந்து பேப்பர்ல பார்த்திருக்கேன். வருஷம் இந்த நியூஸ் வந்து வரும். வருஷம் வந்து தலைவர் வந்து திருமணம் செய்து வைத்த அந்த நியூஸ் வந்து பேப்பர்ல வரும். ஸோ இந்த நியூஸ் நான் பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் அந்த நியூஸ் மேபி நான் பார்த்திருக்கலாம். ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தங்களுக்கு 1,00,000 ரூபாய் 1995 ஒருத்தங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ ஏழை பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணும், தமிழ் பெண்களுக்கு தான், சரியா? சோ கர்நாடகால போய் அவர் வந்து பண்ணி வைக்கல, தமிழ் பெண்களுக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பண்ணி வச்சிருக்காரு. சோ அப்படி 20,00,000 ரூபாய், வருஷத்துக்கு 20,00,000 ரூபாய் நம்ம வந்து அந்த பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் 20 பெண்களுக்கு அவரால முடிஞ்ச அளவு, நிறைய பேர் இருப்பாங்க, சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாமே அப்படிங்கறதுனால அவர் வந்து அப்படி பண்ணியிருக்காரு. 1997 வந்து இவர் வந்து வெளியிட்ட ஒரு அறிக்கை. இதுல வந்து என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன். இதுல வந்து நம்ம ரசிகர்களுக்கு விளம்பரம் இல்லாம பண்ணணும்னு சொன்னார் இல்லையா? சோ அதெல்லாம் வந்து இந்த அறிக்கையில தான் இருக்கு. என்னை வாழ வைக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வருகிற டிசம்பர் 12 எனது பிறந்த நாளன்று தவிர்க்க முடியாத காரணத்தால் நான் வெளியூரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. என்னை நேரில் வந்து சந்தித்து வாழ்த்து சொல்ல வேண்டி எனது இல்லம் தேடி வந்து யாரும் ஏமாற வேண்டாம். உங்களது அன்பான வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். தலைநகரிலும் தமிழகத்திலும் அரசியல் சூறாவளி போதாததற்கு இயற்கையின் கோபம் வேறு கடுமையாக புயல், மழை, வெள்ளத்தால் ஆங்காங்கே இன்னலுறும் ஏழை எளிய மக்கள். இந்த சூழ்நிலையில் எனது பிறந்த நாளை பிறந்தநாள் கொண்டாட்டம் என்கிற பெயரில் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்துடன் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் உங்களது நடவடிக்கைகள் அமைந்துவிடக் கூடாது என்ற கவலை இப்போதே என்னை வாட்டுகிறது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். விளம்பரமின்றி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து மன்ற நற்பணிகளை நீங்கள் தொடருங்கள். ஆக்கப்பூர்வமான உங்களது செயல்களுக்கு என்றும் நான் துணை நிற்பேன். மற்றொரு முக்கியமான விஷயம், தமிழகத்தில் சமீப காலமாக ஆங்காங்கே பரவி வரும் மத கலவரங்கள், சமூக விரோதிகளின் நடவடிக்கைகள் இவையெல்லாம் நம்மை எங்கு கொண்டு போய் விடுமோ என்று தெரியவில்லை. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மத ஒற்றுமையை விளக்கும் வகையில் மத நல்லிணக்க ஊர்வலங்களை உங்கள் பகுதிகளில் நடத்துங்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என நம் மன்றங்களில் எந்தவித பாகுபாடுமின்றி உடன் பிறந்த சகோதரர்களாய் வாழ்ந்து வரும் எனது ரசிக கண்மணிகள் ஆங்காங்கே நடத்தும் அங்கங்கே நடத்தும் மத நல்லிணக்க ஊர்வலங்களால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. முதலில் குடும்பத்திற்கு நல்ல பொறுப்பான பிள்ளைகளாய் இருங்கள். அடுத்ததாக மன்ற நற்பணிகளை செய்யுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் எல்லா நலனும் பெற்று நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரசிகர்களுக்கு எனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி ரஜினிகாந்த் அப்படி சொல்லி போட்டு முடிச்சிருக்காரு. அது இதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன செஞ்சாலும் வந்து வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத மாதிரி பண்ணுங்க. சோ நம்ம என்ன செஞ்சாலுமே வந்து அது விளம்பரம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத அது சொல்லியிருக்காரு. இது வந்து வந்தது 1997. சோ அது வரைக்குமே வந்து அவங்க விளம்பரம் இல்லாம தான் செஞ்சுட்டு இருக்காங்க. 1997 எந்த விளம்பரமும் செய்யக்கூடாது, நீங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியில ஒரு லைன் சொல்லியிருக்காரு, முதல்ல உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருங்க, அதுக்கப்புறமா மன்றத்துல இருந்து நீங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஊரே வந்து வெள்ளத்தினால புயல்னால பாதிக்கப்பட்டு இருக்கும் போது என்னோட பிறந்த நாளை வந்து நீங்க கொண்டாடுறது வந்து இங்க வந்து பெரிய விஷயமா இருக்கக்கூடாது, அது மக்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. சோ அதுக்கு பதிலா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல வீட்டை பாருங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதான் நீங்க பண்ணணும், அதுவும் விளம்பரம் இல்லாம பண்ணணும். இப்படி சொன்ன நடிகர் வந்து இவர் ஒருத்தராதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். விளம்பரம் இல்லாம பண்ணுங்க அறிக்கையிலேயே அவர் வந்து கொடுக்கறது, மன்றங்களுக்கு அனுப்புற மெசேஜ்லயே வந்து விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தலைவர் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே 1997 அவருடைய பிறந்தநாள் அன்னைக்குதான் ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து அவங்க வந்து பார்த்து அவங்கள வந்து தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அப்பாவா தத்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. சோ இவர் வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து நிறைய நல்ல வேலைகளை பார்த்துட்டு இருந்தார். சோ
அவரை வந்து தத்தெடுத்து அவருக்கு வந்து தங்குறதுக்கு உண்டான ஒரு இடம் கொடுத்து மேற்கொண்டு நீங்க செய்யற பணியை சிறப்பா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து தலைவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னை வரைக்கும் அது வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்காங்க. 15,000 ரூபாய் சம்பளத்தை தானம் செய்துவிட்டு சர்வர் வேலை செய்யும் நூலகர் கல்யாண சுந்தரம். அவர் வந்து என்ன அப்படின்னா லைப்ரரியனா இருந்தவர். அவருடைய சம்பளத்தை வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு இவருடைய சாப்பாட்டுக்காக வந்துட்டு சர்வர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்மளுடைய தலைவருக்கு தெரிய வரும்போது நம்ம தலைவரே வந்து அவரை தத்தெடுத்துக்கிட்டு நானே வந்து உங்களுக்கு எல்லாம் செய்யறேன், இன்னைக்கு நீங்க ஒரு 15,000 ரூபாய் வச்சு நீங்க இவ்வளவு தானே பண்றீங்கன்னா இன்னும் அதிகமா தரேன், இன்னும் நிறைய பேருக்கு பண்ணுங்க. தலைவரோட ஸ்டைல் வந்து அதுதான். எல்லாத்துக்குமே அவர் நேர்ல போய் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாரு. இப்ப யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சா இவரே போய் நான் இன்னும் கொஞ்சம் காசு தரேன், நீங்க பண்றதை இன்னும் பெருசா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்குள்ள அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அதுல ஒண்ணுதான் வந்து இது. சோ அதுக்கப்புறம் வந்து கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து இங்க அவங்க ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவருக்கு மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுத்து உதவி செய்யறதுக்கும் தொகையை கொடுத்து நீங்க உங்க உதவிகளை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து அப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு நீங்க உதவிகளை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து இவரை தத்தெடுத்து அப்பாவை தத்தெடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் வந்து தத்தெடுத்துக்கிறவங்களா அப்படிங்கிற மாதிரி வச்சு அவர் மூலமா நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. தமிழர்களுக்கு தான் பண்றாரு அதுவுமே. ஸோ இது வந்து 1998 வெளியே வந்த ஒரு விஷயம். அப்போ வந்து நம்மளுக்கு குண்டு வெடிப்பு சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லையா, ஸோ அது சம்மந்தமா வந்து இதுல நியூஸ் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து பெரிய லெவல்ல நடந்தது குண்டு வெடிப்பு வந்து பயங்கரமா இருந்தது அது. ஸோ அதுக்கு வந்து இவர் என்னெல்லாம் உதவி பண்ணார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த நியூஸ்ல போட்டிருக்காங்க. குண்டு வெடிப்பில் இறந்தவர் குடும்பத்திற்கு ரஜினி நிதி, நான் ஆன்மீகவாதி, எல்லா மதமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி இது வந்து தலைவர் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான். சோ அதுல வந்துட்டு குண்டுவெடிப்பினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இவர் வந்து உதவி பண்ணியிருக்கார். அதை தான் வந்து நியூஸ்ல போட்டிருக்காங்க. படையப்பா மூவி வந்து 1999. ஸோ 1999 படையப்பா மூவில வரக்கூடிய அந்த லாபம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம யார் கொடுக்க போறோம் அப்படின்னா ஏழை மாணவர்களின் படிப்புக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி படையப்பா வந்து பெரிய ஒரு ஹிட், நல்லா வந்து நிறைய லாபம் கிடைச்சது. ஸோ அதுக்கு வந்து 25,000 மாணவ மாணவிக்கு உதவி செஞ்சிருக்காரு. ரஜினி ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்காங்க. 25,000 மாணவர்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் வழங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க கொடுக்குற நோட்டு புத்தகத்தை அவங்க படிக்க போறாங்களா அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்படி கிடையாது. எனக்கு ஒரு லாபம் வருது, நான் ஒரு படம் எடுக்கிறேன், எனக்கு ஒரு லாபம் வருது அப்படின்னா அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. படையப்பா மூவியை பொறுத்த அளவுல நம்மளுக்கு தெரியும், அதுல வந்து ப்ரொடியூசரா இருந்த எத்தனை பேருக்கு வந்து தலைவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். முழுசா செலவு பண்ணது தலைவர் தான். ஆனா வர்ற லாபம் வந்து ப்ரொடியூசரா அவர் யாரெல்லாம் போட்டாரோ அவங்களுக்கு தேவையான தொகைகளை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி மீதி இருந்ததுல வந்துட்டு இந்த மாதிரி மாணவர்களுக்கு எல்லாம் வந்துட்டு உதவி பண்ணாரு. படத்துல வேலை பார்த்தவங்களுக்கும் வந்துட்டு நிறைய கிஃப்ட் பண்ணாரு. அதுல வந்து படையப்பா மூவில வந்த எல்லாருக்குமே வந்துட்டு கோல்டு செயின் எல்லாம் கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். அதாவது காவிரி நீர் பிரச்சனையில வந்து தலைவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா. அதாவது 1900 இது வந்து 2002 நினைக்கிறேன். 1900 கிடையாது, 2002. எஸ், 2002ல வந்து தலைவர் வந்து கர்நாடகால காவிரி நீர் பிரச்சனை, அது தண்ணீர் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதிர்த்து ஒரு டே ஃபுல்லா உண்ணாவிரதம் இருந்தாங்க. திரையுலகத்துல இருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. 2017ல தமிழ் திரையுலகம் சார்பில் வந்துட்டு காவிரி நீர் பிரச்சனை அதை எதிர்த்து ஒரு ஒரு இது மாதிரி உண்ணாவிரத மாதிரி ஒரு இது மாதிரி வச்சிருந்தாங்க. அதுலயும் வந்து தலைவர் கலந்துக்கிட்டாரு. இது வந்து 2002வது வருஷம், கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடியே. அப்பவே வந்து காவிரி நீர் பிரச்சனையில வந்துட்டு 9 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்ப அங்க வந்து கூட்டம் தான் இது. சோ அததான் வந்துட்டு ஏரியல் வியூ சொல்லுவாங்களே, மேல இருந்து போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. சோ அதுல வந்து தலைவர் பேசின வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் கொஞ்சம் தலைவருடைய ஓல்டு வீடியோஸ்ல இருக்கு, தலைவரே பேசின வீடியோஸ்லாம் எடுத்து போடலான்னு இருக்கேன். ஸோ அதுல வந்து இந்த காவிரி பிரச்சனை, இந்த உண்ணாவிரதத்துக்கு முன்னாடி தலைவர் என்ன பேசினார், உண்ணாவிரதத்துக்கு அன்னைக்கு என்ன பேசினாரு, அதே மாதிரி நதிநீர் இணைப்புக்கு வந்து நான் 10 கோடி ரூபாய் என் பாக்கெட்ல இருந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இதுல அந்த உண்ணாவிரதம் இருந்த அன்னைக்கு சோ நதிநீரை எல்லா நதிநீர் இணைப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்துங்க, காசு இல்லைன்னு நீங்க யோசிக்காதீங்க, காசுக்கு வந்து நான் இருக்கிறேன், என் மக்கள் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் வந்து காசை பத்தி யோசிக்காதீங்க, நதிகளை இணைங்க, அது மக்களுக்கு நல்லது செய்யும், என் பாக்கெட்ல நான் இப்பவே 10 கோடி ரூபாய் தரேன் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு. சோ அது அந்த வீடியோ எல்லாம் இருக்கு,
நெக்ஸ்ட் வீடியோல நான் அதெல்லாம் சேர்த்து நான் போடுறேன். இது வந்து கிராமிய கலைஞர்களை நெகிழ வைத்த ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது சிவாஜி படத்துல அந்த பலையிலக்கா சாங் வரும் இல்லையா, ஸோ அது நிறைய கிராமிய கலைஞர்கள் நிறைய பேர் அதுல வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டான்ஸ் முடியும் போது எல்லாருக்கும் ஒரு 3000 3000 4000 அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பணம் வந்து கையில கொடுத்தாரு. ஸோ அதுதான் வந்துட்டு இதுல போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து ஒரு 3 lakhs அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. இப்ப சமீபத்துல கூட நம்ம கபாலி மூவியா ஏதோ ஒண்ணு அந்த மலேசியால ஷூட்டிங் முடியும் போது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. ஸோ இது வந்து அவருக்கு வழக்கமான ஒரு விஷயம். இது வந்து கூட வேலை பார்க்குறவங்களுக்கு செய்யறது. அடுத்ததாக வந்து இது 2008வது வருஷம். இது வந்து லாரன்ஸ் அவங்களோட இதுல வந்து ஊனமுற்றவர்கள் அவங்கள வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு டான்ஸ் ட்ரைனிங் கொடுத்து அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார் லாரன்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு வந்து தலைவருக்கு வந்து இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் போது லாரன்ஸ் அவர்களை கூப்பிட்டு இவங்களுக்கு உண்டான ஆயுள் கால உணவு செலவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூட லாரன்ஸ் அவர்கள் வந்து சொல்லும் போது சொல்லுவாங்க, இன்னும் வந்து தலைவருடைய அறக்கட்டளையில இருந்து எனக்கு வந்து பணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து என்ன அப்படின்னா இதுதான் ஆயுட்கால உணவு செலவு அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன்பா. அது ஏதோ ஒரு செலவு நான் ஏத்துக்கிறேன். ஆயுள் கால உணவு செலவுனா ஆயுசு ஃபுல்லா செய்யணும். இவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இல்ல, அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம சோறு போடணும். சோ அதை வந்து நான் பண்றேன், என்னைக்குமே இது வந்து என்னுடைய அறக்கட்டளையில இருந்து உனக்கு இந்த அமௌண்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் வந்து இது. சோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாமே. சோ அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ல ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. அதுல 1-2 சொல்லலாம். 2015 வெள்ளம். 2015 சென்னையில பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்தது இல்லையா. சோ நிறைய பேர் இறந்து கூட போனாங்க. நிறைய பேர் தப்பிச்சு ஓட முடியாது எல்லாம் இறந்து போய் ரொம்ப பரிதமான நிலையெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். சோ அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் இது. இவர் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு ரஜினிகாந்த் உதவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. அது என்ன அப்படின்னா அவருடைய ராகவேந்திரா மண்டபம் இருக்கு இல்லையா, அதை வந்து திறந்து வச்சிருவாங்க. அதாவது இந்த மாதிரி வெள்ள காலங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்ட காலங்கள்ல இயற்கை சீற்றம் வரக்கூடிய காலங்கள்ல அவருடைய கல்யாண மண்டபம் மக்களுக்காக திறந்துதான் இருக்கும். யாரு வேணா அங்க போய் தங்கிக்கலாம். அங்க தங்குறவங்களுக்கு உணவு அங்க இருக்கக்கூடிய அந்த பாய் எல்லாம் தேவைப்படும்ல தங்குறதுக்கு, அந்த அந்த பொருட்கள், அது போக துணிமணி நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து அவங்க தலைவர் சைட்ல இருந்து அந்த மண்டபத்துல யாரெல்லாம் தங்குறாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்துருவாங்க. இது போக வெள்ளத்தினால எந்த இடம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ஆய்வு பண்றதுக்கே மன்றத்துல இருந்து ஒருத்தர் போவார். அவர் போய் ஆய்வு பண்ணி இது வேணும், அந்த ஏரியாக்கு இது வேணும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த லிஸ்ட் தலைவருக்கு காமிச்சோன்னா அவர் டிக் போட்டு ஓகே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருவாரு. வாங்கிட்டு போய் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் வந்து நடக்கக்கூடியது இது ஒண்ணுதான். தலைவர் ரசிகர் மன்றத்துல நடக்கக்கூடியது ஒண்ணுதான். இவங்க போய் பார்ப்பாங்க, ஆய்வு பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். அங்க போட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது இல்ல. அது நடக்கிறதுக்கு தலைவரும் அலோ பண்றது இல்ல. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து என்ன அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள், அதாவது வெள்ள சேதத்தை தூய்மைப்படுத்துறதுக்கே இங்க வந்து நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. சோ அப்போ வந்து அதுலயே வந்து நிறைய பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டாங்க. சோ வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இங்க பணியாளர்கள் வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா. சோ அபிஷியலி வந்துட்டு என்னுடைய கல்யாண மண்டபத்துல அவங்க தங்கிக்கிட்டோம், அவங்களுக்கு தங்குறதுக்கு என்னென்ன வசதி தேவையோ அதை அத்தனையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் அங்க தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. அவங்க தங்குற வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தது தலைவர் தான். சோ இங்க ஃபுல்லா கிளீன் பண்ற எல்லாருமே வந்துட்டு தலைவருடைய ராகவேந்திரா மண்டபத்துலதான் தங்கி இருந்தாங்க. இது வீடியோவாவும் எடுக்கப்பட்டு இப்ப வந்து ஏன்னா 2015 இல்லையா, சோ வீடியோ இருக்கு, சோ நெட்ல இருக்கு, தேவைப்பட்டவங்க நீங்க போய் பாத்துக்கலாம். அண்ட் அதே வருஷம் வெள்ள சேதத்தை பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருந்தது. ஆரம்பத்துல தெரியல. சோ ஆரம்பத்துல தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம சிஎம் ஓட ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு தலைவர் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஸ்டார்டிங்ல வெள்ளம் வந்திருக்கு அப்படின்ட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு சேதாரமா இருந்தது. நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. உடனே வந்து 10 கோடி ரூபாய் அப்படின்று நம்மளுடைய முதலமைச்சருடைய நிவாரண நிதி இருக்கு இல்லையா, பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு 10 கோடியே 10 லட்சம் ரூபாய் மொத்தமா 2015ல கொடுத்திருக்காரு. தமிழ் மக்களுக்கு உண்டான தமிழ் சிஎம், தமிழ்நாட்டோட சிஎம் அவங்களுடைய ரிலீஃப் ஃபண்ட் அதுலதான் வந்துட்டு 10 கோடியே 10 லட்சம் ரூபாய் தலைவர் கொடுத்திருக்காங்க. வேற எங்கேயோ மாநிலத்துக்கு போய் கொடுக்கல, தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்காரு. சரியா. அதுக்கப்புறம் 2021ல நம்மளுக்கு கோவிட்லாம் வந்து இல்லையா, அந்த டைம்ல நிறைய வந்து டொனேஷன் பண்ணாங்க, நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க, நம்மளுக்கு தெரியும். அது தவிர அப்பவுமே இந்த
தமிழக முதலமைச்சருடைய ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 50 lakhs வந்து கோவிட் டைம்ல வந்து கொடுத்தாங்க. ஸோ கோவிட் டைம்ல வந்து நிறைய பேர் கொடுக்கல. ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் லைஃப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நம்மளாம் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறதா, தானம் கொடுக்கறதா, ஹெல்ப் பண்றதா அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அடுத்த லைஃப் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஐடியாவே இல்லை. 2020 வந்துட்டு எல்லாரும் வீட்டுல உட்காந்துருந்தோம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த காலகட்டங்கள்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரோட ரிலீஃப் ஃபண்டுக்கு இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் வந்துட்டு ஓவராலா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தது. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவே வந்து 1 hour கிட்ட ஓடிடுச்சு. இதுக்கு மேலே நான் போட்டேன்னா எவ்வளவு பெரிய வீடியோ தான் நான் போடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல போடலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. சோ ரொம்ப பெருசா நம்ம வீடியோ பண்ண முடியாது. ஒரு இவ்வளவு பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். சோ நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் மக்களுக்காக இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நான் இது வரைக்கும் சொன்னேன். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். தமிழ் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். இதை தவிர வந்து நிறைய அநாத குழந்தைகளை தத்தெடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அதையும் நான் சொன்னேன். இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கே பேசுறதுக்கே வாயெல்லாம் வலிக்குது. 1 ஹவருக்கு மேல பேசிட்டு இருக்கேன் நானு. சோ மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வரை. பாய்.